எந்த இடத்துல ஒரு பெண் அவமானப்படுத்தப்படுகிறாளோ, அந்த இடம் நல்லா இருக்காது. ஒரு குடும்பம்னாக்கா, அந்த குடும்பம் விளங்காது. நான் சொல்கிறேன் 100க்கு 100 உண்மையா. ஒரு பெண் உங்களை நம்பி வந்த பெண்ணை நீங்கள் அவமானப்படுத்துனீங்கன்னாக்கா, அந்த அந்த குடும்பம் விளங்காது. இன்னொன்று ஒரு திருமணம் முடிச்சு வைக்கிறோம் ஒரு பையனுக்கு. அவன் இன்பம் துன்பத்திலும் எல்லாம் கலந்துக்கிறவ தான் ஒரு பெண். ஆரம்ப காலத்தில் சில இனிஷியல் செட்பேக் இருக்கும். அவளுக்கு அந்த குடும்பம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் கடைசி வரை அம்மா அப்பா வரமாட்டா, நம்ம சகோதரி வரமாட்டா, நம்ம கூட பிறந்த யாருமே வரமாட்டாங்க. ஆனால் அவள் உயிர் நல்லா இருந்ததுனாக்கா, உன்னுடைய உயிர் நல்லா இருந்தாக்கா, அவள் கடைசி வரை உன்னுடன் பயணம் செய்வாள். பல பேர் நினைக்கிறான், மோகத்தாலே தன்னுடைய கட்டிலை பகிர்ந்து கொள்வது தான் மனைவி, பெண்ணுக்கு அவ்வளோதான் வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி இல்லை. அவள் அதையும் தாண்டி அவளுடைய வேல்யூ போக போக தான் தெரியும். இப்போ நான்லாம் இருக்கேன்னாக்கா, என் மனைவிக்கு பிடிக்காத ரூபா 10,000 கோடி 20,000 கோடி கிடச்சா கூட எனக்கு மனைவி பிடிக்கலனாக்கா நான் அதை எடுக்க மாட்டேன். ஏன்னா என் உயிரோடு உயிர் கலந்தவள். அப்படி இருக்கிறவளை போட்டு சில பேர் கமெண்ட் அடிக்கிறது எப்படின்னாக்கா, அவங்க அது மாதிரி நடக்கிறாங்க, இது மாதிரி நடக்கிறாங்க, அவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க, இவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுகிற போது, அப்படி சொன்னவங்க உறவை நான் நிறையா பேர் முடிச்சிருக்கேன். எனக்கு தேவையில்லை. என்னுடைய மனைவி தான் முக்கியம். மற்றவங்க யாருமே எனக்கு தேவையில்லையே. அது எவ்வளோ அந்த மனைவிங்கிற அவ்வளோ சிறப்பானவள். பெண்மை நோகடிக்கப்படக்கூடாது. பெண்மை தெய்வம் மாதிரி அவங்க மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும். ரெண்டாவது, எந்த நாடு நீங்கள் வெளியில் பாருங்கள், எந்த நாடு முன்னேறிய நாடாக நாம் கருதுகிறோமோ, அந்த நாடு எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னாக்கா, அதாவது எஜுகேஷன், படித்த பெண்கள் எங்கே அதிகமாக இருக்கிறார்களோ, எங்கே அதிகமாக சம்பாதிக்கிறார்களோ, அதை வச்சு தான் முன்னேறிய நாடாக சொல்லப்படுகிறது. நான் பல பேருக்கு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் யாருனாக்கா, இல்லை அவங்க டெவலப்டு கண்ட்ரிஸ் யாருனாக்கா, பல பேர் நினைப்பாங்க பணம் நிறையா இருக்குது. அப்படி இல்லை. பெண்கள் படித்திருக்க வேண்டும். பெண்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் இருக்கணும். அந்த நாடு தான் முன்னேறிய நாடாக இருக்குது. அப்போ பெண்மைக்கு எவ்வளவோ உயர்ந்த இருக்குது. அப்படி இருக்கும்போது சர்வசாதாரணமாக சொன்னாக்கா பெண்மை மதிக்கப்பட வேண்டும். பெண்மை மதிக்கப்படலைனாக்கா நீ எவ்வளோ பெரிய ஜாமானாக இருந்தால் கூட தோற்றுருவேன். அவன் சாபம் விட்டானாக்கா அந்த சாபம் பலிக்கும். ஏன்னா உன்னுடைய கட்டில் படுத்து உனக்காகவே பிள்ளை பெற்று உன்னுடைய நன்மைக்கே உழைத்து இருப்பவள், அவளை போயிட்டு நீ தரக்குறைவாக பேசுகிறதும் தப்பாக பண்ணுறதும், அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அவங்களும் கடைசியோட வரப்போகிறதில்ல. உன் கூட வர்றவா பெண். அதை நினச்சி நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க. பெண்மை ரொம்ப முக்கியமானது. பெண்மையை நீங்கள் சங்கடப்படுத்துனீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா இருக்க முடியாது.